ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக பார்ப்போம். மொத்தம் ஓவராலாக பார்த்திங்கன்னா 2 போஸ்ட் கேட்டிருக்காங்க. அண்டு ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் அண்ட் சீனியர் அசிஸ்டண்ட். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து சேர்த்தே 7 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்து பேஸ்கே லெவல் 3 கொடுத்துருக்காங்க. அண்டு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 16 வேக்கன்சி இருக்குது. இந்த 16 வேக்கன்சியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 2, எஸ்டி கேட்டகரிக்கு 1, ஓபிசிக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி, அண்ட் யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சி. இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஒரு போஸ்ட் வந்து பிடபிள்யூடிக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்டு வந்து செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டீனோகிராஃபர், இது ரெண்டுமே சேர்த்து தான் செகண்ட் போஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேஸ்கே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 4. அண்ட் இதோட கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 1 வேக்கன்சி, அண்ட் ஓபிசிக்கு வந்து 1 வேக்கன்சி, அண்ட் யூஆருக்கு வந்து மொத்தம் 5 வேக்கன்சி ஸ்ப்ளிட் பண்ணி ஓவராலாக 7 வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து அதையும் வந்து அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதோட வெப்சைட், அப்ளிகேஷனோட வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18/1/2021. அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3rd இந்த டேப்லர் காலமில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு வந்து 3 வருஷம், அண்ட் பிடபிள்யூடிக்குள்ளேயே வந்து யூஆர் கேட்டகிரிக்கு வந்து 10 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதாவது யாருக்கு 1000 rupees பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரி அண்ட் ஓபிசி கேட்டகிரி. ஓகேங்களா. ஸோ இந்த 3 கேட்டகிரி மெம்பர்ஸ்க்கு வந்து 1000 rupees வந்து எக்ஸாம் ஃபீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேட்டகிரி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees எக்ஸாம் ஃபீயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ரஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கையில் இருக்கணும், அண்டு வந்து ஜெராக்ஸ் எது இருக்கணும், அண்டு ஒரிஜினல் எது இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எத்தனை வந்து பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் வந்து அது ஜஸ்ட் ரஃபாக படிச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், அண்ட் டைப்பிங் ஸ்பீட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட். ஸோ சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், அண்ட் வந்து மினிமம் வந்து டைப்பிங் ஸ்பீட் தெரிஞ்சிருக்கணும், அதாவது 35 words/minute வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் எல்லாமே இங்கே வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், அண்ட் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அண்ட் 80 words/minute வந்து உங்களுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்குது, நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு பிக் யுவர் ஃபியூச்சர் சேனல். தேங்க்யூ.